வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க் வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க, வயிற்று புண்ணு இருக்கிறவங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்களும் இந்த இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி பெண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, PCOD ப்ராப்ளம் இருக்கிற பெண்கள், அப்புறம் அவங்களோட மாதவிடாய் டைம்லலாம் இந்த ட்ரிங்க் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுதான் மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால். இந்த பருத்தி பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பருத்தி பால் செய்கிறதுக்காக நான் வந்து 50 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் பருத்தி கொட்டையை வந்து நைட்டு ஃபுல்லாக, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இது கடையில் வாங்கும்போது பால் எடுக்கிறதுக்கான பருத்தி கொட்டை அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இல்லாட்டி மாடு சாப்பிட்ற பருத்தி கொட்டையை கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம பால் எடுக்க முடியாது. ஸோ பால் எடுக்கிற பருத்தி கொட்டை அப்படின்னு சொல்லி தனியாக கேட்டு வாங்கணும். அப்படி ஒரு பருத்தி கொட்டை நான் வாங்கி கழுவி அதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை அரைச்சி நம்ம பால் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ இதில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நம்ம நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பால் வரும். அதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஃபில்ட்ரு வச்சு அதை ஊற்றி அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாலை மட்டும் நம்ம ஒரு தடவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா இந்த சக்கையெல்லாம் தனியாக வந்துடும், அந்த பால் வந்து தனியாக வந்துடும். பாருங்கள், கீழே அந்த பாலெல்லாம் தங்கிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த சக்கையெல்லாம் மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மறுபடியும் அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த பருத்தி கொட்டையை 2 தடவை தண்ணி ஊற்றி போட்டு அரைச்சி அந்த பால் எடுத்தாச்சு. இப்போ இந்த பாலை வந்து ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசியை வந்து நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை நல்லா அப்படியே ஒரு பால் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுக்கணும். 50 கிராம்லேருந்து 60 கிராம் பருத்திக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி போதுமானது. நான் இப்போ செய்கிற அளவு வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருத்தி பால், அதை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பச்சரிசி மாவு, பச்சரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். வெறும் அந்த பருத்தி பாலை மட்டும் நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றி சுட வச்சிங்க அப்படின்னா சில நேரத்தில் அந்த பருத்தி பால் வந்து தெரிஞ்சு போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம பாலை ஊற்றிட்டு அப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம். இப்போ நம்ம அந்த அரிசி பாலை ஊற்றி நல்லா நம்ம அதை வந்து அப்படியே நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம நல்லா கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பச்சரிசி வந்து எதுக்காக நம்ம அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா இந்த பால் வந்து கொஞ்சம் கட்டியாகணும், திக்னஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் நம்ம நல்லா இதை கொஞ்சம் கைவிடாமல் லைட்டாக அப்படியே பொறுமையாக நம்ம அதை அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்லா எல்லோ கலரில் மாறி நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நான் இங்கே 150 கிராம் கருப்பட்டி உடச்சி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே அதை சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் அப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி கருப்பட்டியை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சி அது அப்படியே கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அந்த பாலும் அப்படியே கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் நான் இங்கே வந்து சுக்கு ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே அதில் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுக்கு ஏலக்காய் போடுறது வந்து ரொம்ப நல்லது. உடம்புல வந்து நமக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். அதனால் அதனால் சேர்த்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே நான் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் பிடிக்காதவங்க வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளோதாங்க, சுவையான பருத்தி பால் ரெடி. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அதை வந்து இறக்கிடணும். இப்போ இந்த பருத்தி பால் ரெடி. இதில் வந்து திப்பிலி, சித்தரத்தை, அதிமதுரம் இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மினிமம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு ட்ரிங்க் இது. இதை வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஃபுட் வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.